ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி ஒன் டே ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற ராஜாளி பேர்ட்ஸ் பார்க்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரோட அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு இருக்குன்னு. மதியானம் வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். அங்கே போகிறதுக்கு நாங்கள் ஒரு 2:30 மணி போல் கிளம்புனோம். அங்கே போய் சேர்கிறதுக்கு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. என்ட்ரி டிக்கெட் ஒரு பர் பர்சனுக்கு வந்துட்டு 150 சொன்னாங்க. அங்கே போனோடனே ஒரு முளைக்கட்டின கீரை கொடுத்தாங்க. அந்த கீரை உள்ளே போனோடனே 2 ஆஸ்ட்ரிச் நின்றுச்சு, அதுக்கு கொடுக்கணுன்னு சொன்னாங்க. எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாமே நாங்கள்லாம் அங்கே கொடுத்துட்டு உள்ளே அப்படியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போனால் தனித்தனி பேர்ட்ஸுக்கு நாங்கள் அங்கே சீட்ஸ் கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூண்டில் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஜெர்மனிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, நெதர்லாண்ட்லேருந்துலாம் இருந்தது. அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருந்தோம். பொம்மேரியன் நாயோட வெரைட்டியா? இது நல்லா இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் இந்த கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி விதமாக இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே வச்சாங்க. அதுக்கு கையில் சீட் கொடுத்து போக சொன்னாங்க. அது எல்லாருக்குமே வந்துச்சு. என்னோடய சின்ன தம்பிக்கும் எனக்கும் மட்டும் கொஞ்சம் பேர்ட்ஸ் தான் வந்துச்சு. மற்றபடி எல்லாருக்குமே, எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே நிறையா பேர்ட்ஸ் உட்காந்துருந்தது. அது அழகாக உட்காந்து நம்மளோட இதில் சீட்ஸ் தோல் இருக்குது, சீடு இருக்குது. அந்த தோலை பிச்சு சீடை அழகாக சாப்பிட்டுட்டு போகுதுங்க கைஸ். இது நாங்கள் எல்லாமே வச்சுருந்தோம். இதை முடிச்சுட்டா கொஞ்சம் நேரம் நம்மளுக்கே அது தீர்ந்து போனோன்னா, சீட்ஸ்லாம் நாங்கள் தீர்ந்து போனோன்னா அதை நாங்கள் அப்படியே கீழே கொட்டிட்டு அப்புறமா நாங்கள் வெளில வந்துட்டோம். அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்த. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப குட்டி குட்டி பேர்ட்ஸாக அழகாக சிட்டுக்குருவிலாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரியே இருந்துச்சு. நிறையா கையில் உட்காந்துருந்துச்சு. இந்த வீடியோவில் கூட ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பேர்டு இருக்கும். இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அது இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு 50 ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு 100-150 பறவை கிட்டே இருக்கும் அந்த கூட்டுக்குள்ளே. நம்ம இப்படி இந்த மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அந்த இதை வச்சுட்டு இப்படி கிக்கி அப்படின்னு கூப்பிட்டா அது உட்காந்துக்கும். கிக்கின்னு கூப்பிட்டு உட்காந்துக்கோன்னு சொல்ல முடியாது. அது நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. என் தம்பிகள் நல்லா கிக்கி உட்காருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். இந்த ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறது போதும் நாங்கள் ரொம்ப குஷியாகி கத்திட்டு இருந்தோன்னு எங்கள் அம்மா நாங்கள் என்ன பண்ணாலும் அட்லீஸ்ட் நாங்கள் ஏதாச்சும் நல்ல திங்ஸ் சாப்பிடல, பச்சை பயிர் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லன்னா நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ரொம்ப மிரட்டுவாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு சைடில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸை பாருங்கள், அந்த கூட்டுக்குள்ளே போய் அழகாக உட்காந்துக்குது. அதுக்கு தேவைங்கிறப்ப அழகாக வெளில நம்மள்கிட்ட கையில் உட்காந்து சாப்பிட்டுக்குது. இந்த கூண்டு மாதிரி 2-3 கூண்டு இருந்துச்சு. அந்த கூட்டுக்குள்ளே எல்லாத்துலேயும் உட்காந்துருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இடம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், ஸ்லோமோவில் இருக்கும். அழகாக அப்படி பேட்ச்லாம் அப்படியே அழகாக உட்காந்துருக்கும். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா அழகாக பறவை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக என் தம்பி கையில் உட்காந்துருச்சு. நாங்கள் எப்படியோ பண்ணி பார்க்குறோம். உட்காரவே மாட்டேங்குது. ஒருத்தவங்க கையிலேருந்து இன்னொருத்தவங்க கையிலன்னா பாஸ் பண்ணி பார்க்குறோம். அந்த உட்காரவே மாட்டேங்குது. லாஸ்ட்டாக ஒன்று நாங்களும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அழகழகாக இருந்துச்சு அங்கே பேட்ஸ்லாம். வரா மாதிரி தெரியல.
அங்கே போகிறோம். மாடுகள் கிடையாது. வா சிவப்பு கலர் அதுக்கப்புறம் இங்கே பச்சை மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குட்டி 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 குட்டியாக இருந்துட்டு கோழி குட்டிலாம் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம். இதுவும் குட்டி குட்டி கோழி மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா இது அண்ணன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்துச்சு. டக்ஸ் இங்கே நிறையா இருந்துச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள், தண்ணி இருந்துச்சு அடிச்சு இப்படி பண்ணுது. நம்மளுக்கு என்ன அது பண்ணுதுன்னு தெரியல. நான் வந்து அழகாக பண்ணது சவுண்டு கேட்குது. அது உங்களுக்கு எப்படி அதாவது அழகாக இருக்கு. நம்ம நாடு வட்டி ஈஸ்ட் இந்தியா. அதுக்கப்புறமா இந்த ஆமை இருந்துச்சு, குட்டி குட்டி ஆமையாக இருந்துச்சு. அப்புறமா வந்து ரேபிட் இருந்தது. அழகாக ரேபிட் நிறைய விதமாக வச்சுருந்தாங்க, ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்ட்டு. அப்புறமா இந்த டக்கு வந்து இங்கேயும் கொஞ்சம் இருந்தது. அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு முயல் குட்டி தான், அதே மாதிரி முயல் குட்டி இருந்தது. இது அதுக்கு வைக்கிற ஃபீடிங் பாட்டில் போல், பால் பாட்டில் மாதிரி இருந்தது. அப்புறமா நம்ம அந்த சைடில் போய் பார்த்தோன்னா ஒரு ஆம்ஸ்டர் மாதிரி நிறையா இருந்தது. எலி மாதிரி, எலி குடும்பம் மாதிரி இருந்தது, நிறையா இருந்தது. இது வந்து ஆம்ஸ்டரா, இது வந்து அங்கே வந்து படுத்து தூங்குது. இந்த மாதிரி நிறைய எலி இருந்தது. இது ஒரு கொஞ்சம் பெரிய எலியாக இருந்தது. இது நல்லா வால்லாம் பெருசாக ப்ரௌன் கலரில் இருந்தது இந்த எலி. அதுக்கப்புறம் இந்த பெரிய பேர்ட்ஸ்க்கு போயிருந்தோம். அந்த பெரிய பேர்டுக்கு வந்து தனியாக சீடு கொடுத்துருந்தாங்க. இது பெரிய பெரிய பேரட் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே இதில் வந்து உட்காரல. சில பேருக்கு தான் ரேராக தான் வந்து உட்காந்துச்சு. நான் இங்கே இல்லவே இல்லை. எங்கள் அக்கா வந்துட்டு பிரார்த்திச்சிருந்தா. அவங்கள்ட்ட வந்து ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, நாங்கள் அப்புறமா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா எங்கள் கையில் எதுவுமே உட்காரல. நான் பாட்டுக்கு அந்த சைடில் ஓரமாக போயிட்டேன். அவங்க வந்துட்டு இந்த பேரட்டுக்கு வந்துட்டு கார்ன் வைக்கிறாங்க. அது வந்து அவங்க அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட வந்து உட்காந்துக்குது. அப்புறமா ஆனால் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஏதாச்சும் என் மந்தையில் வந்து உட்காந்துச்சுன்னா நான் அப்படியே உதறி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் ஏதாச்சும் அந்த குழு விட்டு வெளில ஓண்டி இருப்பேன் விட்டா. கை
அப்புறமா அந்த ஷெட்டுக்கு மேலே அங்கே கம்பி போட்டிருக்காங்களா, அதில் ஒத்த காலை பிடிச்சிக்கிட்டு துத்தெல்லாம் காமிச்சிச்சு. அப்புறமா நிறையா இருந்தது, அங்கேயே தான் பார்த்துட்டு இருந்தோம். அழகாக வெள்ளை கலரில் ப்ளூ கலர்லலாம் அழகாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பாட்டு வந்துச்சு. நானும் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தோம், என்னமோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா. அதுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிச்சு டென்ஷன் அதனால. அப்புறமா இந்த ப்ளூ பேர்டு வந்து யார்கிட்டையாச்சும் தான் வந்து உட்காருது, அதுவும் அவங்க வேலை பார்க்குறவங்க தான் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆனால் கடிச்சு விட்டுருது பாதி பேரை. இவங்க ஒருத்தவங்களை கடிச்சு அவங்க வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அப்புறமா நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அங்கே ராஜாளி கெஃபே அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அப்புறமா வந்து அங்கே ஃபிஷ் பான் சொன்னாங்க. அப்புறமா நாங்கள் எதுவுமே பண்ணலை, நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் அதில் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால நாங்கள் வந்துட்டோம் வெளில. அப்புறமா அந்த பூலாம் இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் 2 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்புறமா அங்கே போக வழியில் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறமா இந்த பேர்ட்ஸ் வந்துட்டு அப்படியே அழகாக வந்து அடிச்சு வச்சுருக்காங்க. வெளில வந்து ஒரு 4-5 வந்து விட்டு வச்சுருக்காங்க. அது நம்ம ஓடணுன்னா அப்படியே பறந்து ஓடிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து வெளில வந்து கொஞ்சம் தலையாட்டி பொம்மை இதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கைவினை பொருட்கள்லாம் வாங்கிட்டு நாங்கள் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க, அங்கே கைவினை பொருளாக நிறையா வச்சுருந்துச்சோ. அங்கே போயிட்டு அப்புறமா நாங்கள் மாலுக்கு போயிட்டு அங்கே வந்து மாலில் வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணி இது வந்து இந்த மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வச்சு ஓட்டுறாங்க, ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது. நாங்கள் அதில் வந்து போனோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு கோலம் போட்டிருந்தாங்க, அங்கே பாப்கார்ன் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பெருசாக. அங்கே வந்து இட்லி கடைன்னு ஒரு படம் வந்துட்டு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நாங்கள் அது வந்து 3 ரவுண்ட்ஸ் தான் சுற்றினாங்க. 3 ரவுண்ட்ஸ் சுற்றிட்டு இறக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு கீழே வந்து ஸ்ப்ளானர்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, அங்கே போகலான்னு போட்டோம். அழுக்கு தண்ணி போடுறது. ஸ்நாக்ஸ் அப்புறமா நிறையா. எவ்வளோ